ஹாய்ங்க, இங்கே பார்த்தீங்களா பூக்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒரு 3 இது 2மே வந்து ஒரே கிளையில வளர்கிற பூ. இது மட்டும் வேறு தனியாக இன்னொரு கிளையில வருது. இது பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருக்க பூவு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் நல்லா சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குமே கூட. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பூச்சிக்கீரை பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் பூச்சிக்கீரை நல்லா வளர்ந்துருச்சு. பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா ஜினியா பூ வந்து இதில் மொட்டு வச்சுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி பிளான்ட்டு மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினது தாங்க. சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இந்த தட்டைக்காயெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 2 டைமு பறித்து பொரியல் பண்ணிட்டோம். இதுலேயே பார்த்திங்கன்னா நிறையா காய் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நிறைய காய்கள் இருக்குங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பந்து பூ தாங்க பூத்துட்டு, இது நேத்தி பூத்துருச்சு. நல்லா இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கிட்ட பார்த்திங்கன்னா மற்றபடி இந்த ரோஸ் செடியிலலாம் எதுலேயுமே இன்னும் மொட்டு வைக்கலிங்க. அந்த பக்கம் இன்னும் மொட்டு வச்சுருக்கு. பாருங்கள், டிசம்பர் பூவில் பிங்க் கலருங்க. இது பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இது வந்து குச்சி கொண்டு வந்து மண்ணில் தான் அப்படியே ஊனி வச்சிட்டேன். இது வளர்றது எப்படி என்னென்னு எனக்கு சரியாக தெரியல, வருமா வராதான்னு. பட் நல்லா இலையெல்லாம் விட்டு துளிர் விட்டு நல்லா வளர்ந்துருக்குங்க. பார்க்கலாம். இது வந்து பன்னீர் ரோஸ் மாதிரி குட்டியாக இருக்கும், பட்டன் ரோஸ் மாதிரிங்க. இங்கே பாருங்கள், சூரியகாந்தி பூ நல்லா பூ நல்லா பெருசாகிடுச்சுங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு மொட்டு ஒன்று வச்சுருக்கு. வெயில் வேறு அடிக்குதுங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இது யானைக்காத அத்தி பழமா இல்லை பூனை அத்தியான்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த அண்ணன் வந்து பூனை அத்தி தான் 6 மாதத்தில் காய வச்சிரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியல, வளர்ந்துட்டே வருது. திராட்சை கொடிட்டு மேலே ஏற்றி விட்டாச்சு. இங்கே பாருங்கள்,